டிவோர்ஸ் கேஸ். ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணா எத்தனை வருஷம் வழக்கு நடைபெறும்? உடனே முடியறதுக்கு என்ன வழிகள்? இதை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் டேனியல் லியோ. டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன காரணங்கள் தேவை அதை தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண முன்னாடி நீங்க உங்க டிவோர்ஸ் கேஸ்ல பல காரணங்களை தெளிவா குறிப்பிடணும். பொதுவாக டிவோர்ஸ் கேஸை பொறுத்தவரையும் கணவனோ அல்லது மனைவியோ, இப்ப உதாரணத்துக்கு மனைவி தன் கணவர் மீது டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றாரு. உடனே கணவர் என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, நான் டிவோர்ஸ் கொடுக்காம உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன், பாத்துருவோம், நீயா நான் பாத்துருவோம் சொல்லி பல பேர் பல டைம் சொல்லியிருக்காங்க. இதனால பல பேர்களுக்கு அவங்களுக்கு மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைக்காதா, நம்ம கோர்ட்டு கேஸ்னே கடைசி வரை அலைவோமா அப்படின்றதெல்லாம் இருக்கும். உண்மையிலே அதெல்லாம் சாத்தியமா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி சாத்தியமான கூறுகள்லாம் கிடையாது. சரியான காரணங்கள் மனுவில் குறிப்பிட்டிருந்து அது நீதிமன்றத்திற்கு நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுத்துரும். இந்த விவாகரத்து கொடுக்கறதுல நீதிமன்றத்திற்கு இது போதிய ஆதாரங்கள் போதிய காரணங்கள் முடிவு செய்துட்டாலே அவங்க டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அது என்னென்ன காரணங்களை நீங்க பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணணும், அதுதான் முக்கியம். நீங்க ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த கொடுமைகளை கதை எதுவும் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு கணவனை பழி வாங்குறக்கோ அல்லது மனைவியை பழி வாங்குறக்கோ பொய்யான கதைகளை சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. உண்மையா நடந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட விஷயத்த மட்டும் நீங்க உங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லணும். உங்க முழு கதையும் மறைக்காம சொன்னீங்கன்னா அதுல எதெல்லாம் சட்டத்துக்கு தேவையோ அதை வழக்கறிஞர்கள் லீகல் பாயிண்ட் சொல்லுவாங்க, அதை எடுத்து மனுவை தயாரிச்சு அந்த மனுவை டிவோர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. என்னென்ன காரணங்கள்லாம் ஃபைல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னு, கணவர் மனைவி அடித்தல். இது பொதுவா அடிக்கிறது. எல்லா வீட்லயும் ஒரு பிரச்சனை சின்ன விஷயம்னா உடனே அடிப்பாங்க. அடிச்சா அதுக்காண்டி எல்லாம் டிவோர்ஸ் கேட்டு வரணும்னா அதெல்லாம் காரணம் கிடையாது. அடிக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்கிறது. குடிக்கிறது, தொடர்ந்து குடிக்கிற கணவர்கள், செக்ஸுவல் அஃபென்ஸ், மனைவி விருப்பம் இல்லாம மனைவியை கட்டாயப்படுத்துறது, அல்லது இல்லீகல் கான்டாக்ட். இல்லீகல் கான்டாக்ட்னா வேற ஒரு மனைவி கூடயோ திருமணம் ஆகாதவங்க கூட இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருக்குது. வேலைக்கு போகாம இருக்கிறது, மனைவியை வேலைக்கு போக சொல்லி கொடுமைப்படுத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அல்லது சந்தேகப்படுதல். முக்கியமா சந்தேகப்பட்டு மனைவியை நீ அந்த அவனோட கான்டாக்ட்ல இருக்க, இவன் கூட ஏன் பேசுற, இந்த மாதிரி சந்தேகப்படுதல். இந்த மாதிரி காரணங்களை தெளிவா குறிப்பிட்டு நீங்க பெட்டிஷனா ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணணும். பெட்டிஷன் ஃபைல் பண்ணி உங்களுக்கு செகண்ட் கலான்னு சொல்லி ஒரு டேட் போடுவாங்க. அது ஷார்ட் டேட்டா தான் இருக்கும். அந்த டேட்ல உங்க வழக்கறிஞரை வச்சு அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அதை நம்பர் பண்ணுவாங்க. ஹெச்எம்ஓபின்னு சொல்லி உங்களுக்கு நம்பர் கொடுக்கப்படும். டிவோர்ஸ் ஹிந்துவா இருந்தா ஹெச்எம்ஓபி, கிறிஸ்டினா இருந்தா ஐடிஓபி, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி முஸ்லீமா இருந்தா ஓஎஸ், இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இப்ப ஹிந்துக்கு ஹெச்எம்ஓபின்னு ஒரு நம்பர் கொடுக்காங்க. உதாரணத்துக்கு 1/2026. 1ன்றது உங்க வழக்கோட நம்பர், 26ன்றது இந்த வருடத்தோட இயர். இதை வச்சுதான் நம்பர் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த நம்பர் பதிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ரெஸ்பாண்டன்ட், அதாவது உங்க கணவருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் வர்றதுக்கு டைம் மினிமம் 1 to 2 months எடுத்துக்குவாங்க. அதுக்கடுத்து நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சுன்னா உங்க கணவர் அவரை ரெஸ்பாண்டன்ட் அதுக்கடுத்து கோர்ட்ல சொல்லுவாங்க, உங்களை பெட்டிஷனர்னு சொல்லுவாங்க. ரெஸ்பாண்டன்ட்டுக்கு நோட்டீஸ் சர்வ் ஆகி அவர் வந்துட்டாருன்னா ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் எங்க அனுப்புவாங்கன்னா கவுன்சிலிங் ரூம். எடுத்தோடனே ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து கவுண்டர், அதாவது எதிர்வுரை, அதை ஃபைல் பண்ண சொல்ல மாட்டாங்க. கவுன்சிலிங் ரூம் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்துல குறைஞ்சது 5 to 8 கவுன்சிலிங் போக சொல்லுவாங்க. அந்த 8 போக சொல்றாங்கன்னா முக்கிய காரணமே மனைவிக்கும் கணவருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் தான் இருந்திருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை பேசி சமாதானப்படுத்தி அவங்க சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு காண்டிதான் இந்த கவுன்சிலிங் ரூம் போவாங்க. அங்க அட்வொகேட் கண்டிப்பா போக மாட்டாங்க, கிளைண்ட் மட்டும் தான் போகணும். கிளைண்ட் 2 பேரும் பெட்டிஷனரும் ரெஸ்பாண்டன்ட் உட்காந்து அவங்க மீடியேஷன் கவுன்சிலிங் ரூம்ல கவுன்சிலிங் கொடுக்குறவங்ககிட்ட பேசணும். அவங்க உங்க கஷ்டத்தை உங்க பிரச்சனைகளா எடுத்து கேட்பாங்க. 2 பேரும் சொல்லணும். உதாரணத்துக்கு மனைவி கணவர் மேல அவர் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாரு, இந்த தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவரும் மனைவி மேல பல புகார் கொடுப்பாங்க, இவங்க இந்த இதெல்லாம் பண்றாங்கன்னு. அது அவங்க 2 பேரையும் பேசி சமாதானப்படுத்த முடிஞ்சா கவுன்சிலிங் ரூம்ல முடியும். ஒருவேளை அவங்க கவுன்சிலிங் ரூம்ல இந்த இது செட்டில் ஆகலைன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை தீராதுன்னு முடிவு பண்ணா இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு ரெஃபர் டு கோர்ட் அனுப்புவாங்க. கோர்ட்டுக்கு போனோடனே ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து எதிர்வுரை, அதாவது கவுண்டர் ஃபைல் பண்ணணும். கவுண்டர்ல மனைவி தன் கணவர் மீது சொன்னப்பட்ட குற்றங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்லி தன் பக்கம் உள்ள நியாயத்தையும் சொல்லி அதுக்கான எவிடன்ஸோட இருந்தால் அதோட சேர்த்து ஃபைல் பண்ணுவாங்க. கவுண்டர் ஃபைல் பண்ணியாச்சு. அடுத்து அடுத்து ப்ரூஃப் எவிடன்ஸ் ரெடி பண்ணி அது பாக்ஸ்ல ஏற்றுவாங்க. நீங்க ப்ரூஃப் எவிடன்ஸ் முடிஞ்சோடனே அதர் சைடு கவுன்சில் உங்களை கிராஸ் பண்ணுவாங்க, பெட்டிஷனரை. அதாவது நீங்க சொன்ன மனுவில சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அவங்க பிரேக் பண்றதுக்கு அவங்களோட வாதத்தை எடுத்து உரைப்பாங்க. ஆனா அதை ஒரே வாய்தாலே செய்ய மாட்டாங்க, ஒரு 2-3 வாய்தா எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஸ்டேஜ் முடிஞ்சோடனே ரெஸ்பாண்டன்ட் சைடு எவிடன்ஸ் சொல்லுவாங்க. ரெஸ்பாண்டன்ட் சைடு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாக்ஸ்ல ஏற்றி அவருக்கு உங்க பெட்டிஷனர் கவுன்சில் கிராஸ் பண்ணுவாங்க. இப்படி 2 சைடு கிராஸ் முடிஞ்சோன்னா ஆர்குமெண்ட் முடிஞ்சோடனே ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்க கேட்கலாம்.
இது ஒவ்வொரு நீதிமன்றத்துல வழக்குகள் இருக்கிற எண்ணிக்கையை பொறுத்துதான் முடிவு செய்வாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ராட்டனத்துல ஏறீங்க, கீழே உட்காந்துருக்கீங்க, நீங்க திரும்ப ஒரு மேல போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வழக்குகளோட தன்மைகளை பொறுத்துதான் டைம் எடுத்துக்கிறோம். ஒரு நீதிமன்றத்துல சராசரியாக, குறிப்பாக இப்ப மதுரை நீதிமன்றத்துல ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 2000 இருந்து 3000 வழக்குகள் பதியப்படுது. நீதிமன்றமும் ஒரு நீதிமன்றம் தான், ஃபேமிலி கோர்ட் மட்டும் தான் இருக்கு, அடிஷனல் ஃபேமிலி கோர்ட் இல்ல. அப்ப ஒரு கேஸ இப்ப ஹியரிங் வருதுன்னா இதுல வந்து மினிமம் 1 to 2 months குறைஞ்சது அவங்க வந்து ஹியரிங் டேட் போடுவாங்க. அதனால கொஞ்சம் காலங்கள் இழுக்கதான் செய்யும். ஆனா காரணங்கள் சரியாக இருந்து மனுக்கள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவங்க மனைவி கேட்ட டிவோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இத ரெஸ்பான்ஸ் சைடான கணவர் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இதற்கு இடையிலே 2 பேரும் சமாதானமா, அதுக்கு பேர் மீடியேஷன். மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்ணி அங்க செட்டில்மெண்ட் பேசி ஓகேவாயிடுச்சுன்னா அவங்க இந்த டிவோர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ் போட்டு ஃபைல் பண்ணிடுவாங்க. மியூச்சுவல் டிவோர்ஸ் ஃபைல் பண்றதுக்கு என்னென்ன தேவைகள் அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.